ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அந்த தங்கச்சிக்கு தலையில் அடிப்பட்டதால கோமா ஸ்டேஜுக்கு போயிடறாங்க. ஸோ இந்த நிலைமைக்கு யார் தான் காரணம் அப்படி தெரிஞ்சுட்டு ஹீரோயினே அவங்கள பழி வாங்குறது தான் இந்த ட்ராமாவோட கதையாகவே இருக்கும். ஸோ ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காமிக்காங்க. நம்ம ஹீரோயின் நேம் வந்து ஜீசு. இவ ஒரு பெரிய பணக்கார பொண்ணு தான். அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோ கூட இவளுக்கு மேரேஜுமே ஆகிட்டு. அதுவே இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோ கார்ல தான் வரான். இவனோட நேம் கு. ஹீரோனையே பிக்கப் பண்ண தான் வந்திருக்கிறான். அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஹீரோனோட தங்கச்சியை தான் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறான். அங்க போய் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தங்கச்சி நேம் வந்து யோயோ. யோயோக்கு இந்த நிலைமை எங்க வச்சு நடந்துச்சுன்னா ஹீரோ ஆபீஸ்ல வச்சுதான். ஸோ ஹீரோ போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கா ஹீரோயினி. உங்க ஆபீஸ்ல வச்சு நடந்திருக்கு, என் தங்கச்சி நல்லா பாத்துக்கிறது தானே சொன்னீங்க, ஏன் இப்படி விட்டீங்க அப்படி சொல்லி நல்லா திட்டுறா. ஹீரோக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, அவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு ஒரு போஸ்டிங்க உங்க ஆபீஸ்ல ரெடி பண்ணுங்க, நான் இண்டனா வேலைக்கு வரேன். அங்க போய் என்னோட தங்கச்சியை யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவோ வேண்டான்னு சொல்லுவான். ஆனா ஹீரோனி இப்படி அடம் பிடிச்சிட்டு இருப்பாள்ல, அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்கள நம்ம பட்லர் அனுக்குன்னு சொல்லுவோம். அவங்க கிட்ட எல்லா ஏற்பாடுமே பண்ண சொல்றான். தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோனிமே கம்பெனிக்கு வந்து அவளை பத்தி இன்ட்ரோ கொடுக்குறா. அப்போ இங்க ஒரு பொண்ணை காமிக்காங்கல்ல, இவளோட நேம் ஜியாங்கு. அவளுக்கு ஜால்ரா தட்டையும் ஒரு 3 பேர் பின்னாடியே நிற்பாங்க எப்போதுமே. ஸோ நம்ம ஹீரோனி இப்போ என்ன சொல்றான்னா, நான் யோயோட அக்கான்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாளா. உடனே இந்த ஜியாங்க மனசுக்குள்ள நமக்கு இன்னொரு அடிமை வாச்சிட்டுப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஓவரா தான் பண்றாள்வ. ஹீரோனி ஒரு இடத்துல போய் உட்கார போனா அந்த இடத்துல காலை வச்சுட்டு இங்கெல்லாம் நீ உட்காரக்கூடாது, உனக்கு அந்த தகுதியே கிடையாது, லோ கிளாஸ் எல்லாருமே வெளியே தான் இருக்கணும் அப்படி சொல்லி ரொம்ப ஓவரா தான் பண்றாள்வ. நம்ம ஹீரோனியே சரி எல்லாத்தையுமே பொறுத்துட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா. அங்க ஒரு பையன் இருக்கான்ல, அவனுமே ஜியாங்கோட சொல்றதான். ஸோ அவனுமே ஏதோ முணுமுணுக்குறான். தென் நம்ம ஹீரோனிமே உட்கார்ந்த பிறகு இவங்க 4 பேருமே வந்து அவங்களோட ஒருக்க ஹீரோனி தலைமையில கேட்ட ஹீரோனி யாரு, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த ஃபைல் எல்லாம் தள்ளிவிட இந்த 4 பேருக்குமே சமக்கம் வருது. என்னடி உனக்கு அவ்வளவு தும்பராயிட்டோ, நீ புவர் இண்டியன் கால் தானே, எல்லா ஊருக்கும் நீ தான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோனி மேல இந்த ஜியாங் இருக்கால தண்ணி எடுத்து ஊத்த வர நம்ம ஹீரோனியா அதை தடுத்து அவன் மேலே தள்ளி விட்டுறா. ஸோ அவன் மேல பட்டு அந்த ஃபைல் மேலேயுமே பட்டுறது. அந்த இடத்துக்கு டிபார்ட்மெண்டோட டைரக்டர் வராங்க. இவங்க வேற யாருமே இல்லை, ஜியாங்கோட மாமா தான். இந்த ஜியாங்கோ ஹீரோனியை மாட்டி விடுறா. இண்டனா இருந்துட்டு ஃபைல் எல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டா மாமா அப்படி சொல்லி அவரும் என்ன ஏதுன்னு கூட ஹீரோன் கிட்ட கேட்கவே இல்லை. பலார்னு செவிலே அரைஞ்சு விட்டுறாரு. அது மட்டும் இல்ல, ஜியாங் கிட்ட சாரி வேற கேட்க சொல்றாரு. ஹீரோனியும் முடியே முடியாதுன்னு சொல்லிடுறா. உடனே இவரோ சரி இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு நீ வரக்கூடாது, மத்த எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஜியாங் இருக்கல ஒரு டிசைன் வரைஞ்சிருப்பா போல. ஸோ அது சக்சஸ்ஃபுல் ஆகிட்டான், அதுக்கும் சேர்த்து தான் ஒரு பார்ட்டி வைக்காங்களாம் அப்படி சொல்ல ஹீரோனி அந்த டிராயிங்கை வாங்கி பார்த்துட்டு இது இவளுக்கவே கிடையாது அப்படி சொல்லிட்டு ஒன்று நினைச்சு பார்க்குறா. அதாவது இந்த டிராயிங்கோட சொந்தக்காரி யாருன்னா நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான். அவள் தான் அதில் வரைஞ்சி அவளோட இனிஷியலுமே அதில் போட்டிருப்பா. ஸோ இந்த இனிஷியலை இவங்க கிட்ட கேட்கையுமே அதுக்கு இந்த ஜியாங்கோ மனசுக்குள்ள இவ தான் ரொம்ப லோ கிளாஸ் பொண்ணு, நம்ம என்ன சொன்னாலும் இவளால தட்டி கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோனி கிட்ட நான் தான் அழகா இருக்கணும்னு இந்த இனிஷியலை போட்டேன் அப்படியே எப்படியோ சமாளிச்சிரா. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றா, உன்னோட தங்கச்சி பெட்டில் தானே கிடக்கா, திரும்ப வரைய மாட்டான்னு சொல்ல ஹீரோனிக்கு கோவம் வந்து செவிலியே அடைஞ்சிட்டு மறுபடியுமே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல அதுக்கு இவ்வளோ கத்திட்டு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோனியோ சரி சொல்லு நீ யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இவளும் அவங்க மாமா கையை பிடிச்சிட்டு அவங்க மாமா பற்றி தான் சொல்கிறா. அந்த மாமாவும் ஹீரோனியை தான் திட்டுறாரு. தென் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிஞ்சு போயிட்டு பட்லர் அங்கிள் இருக்காங்களா, அவங்க ஹீரோனியை தான் பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜுவல்லரி ட்ரெஸ்ஸு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோ தான் பார்ட்டிக்கு போட்டிருக்காக எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்து விட்ருக்கான். ஹீரோ தானே இந்த பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணுறான் அவங்க கம்பெனிக்காக. ஸோ ஹீரோனி போகாமையா அதை ஹீரோனி கிட்ட கொடுத்துட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க பட்லர் அங்கிள். இங்கே நடந்தது எல்லாத்தையுமே இந்த ஜியாங் இருக்கால போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அது மட்டும் இல்ல, இந்த ஓல்டு மன் கூட ஹீரோனி ஏதோ ஒரு சகவாசம் வச்சிருக்கா அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அவளோட ரெப்புடேஷன் எல்லாத்தையும் கெடுக்கணும்னு ஒரு பிளானை போட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பார்ட்டி நடக்கிற பேசதான் காமிக்காங்க. 4 பேருமே வந்துட்டாங்களா. இங்க வந்து என்ன பேசுவாங்க, உன் ட்ரெஸ் நல்லா இருக்குடி, என் ட்ரெஸ் நல்லா இருக்குடி அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோனியை மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு வரா. அவ்வளோ அழகா இருக்கா. எல்லாருமே வாயு போந்து பார்த்துட்டு இருக்காங்க யார்டா இந்த பொண்ணுன்னு. ஸோ நம்ம ஹீரோனியும் அங்க இருக்கிற ட்ரிங்க் எடுத்து குடிக்கலான்னு வர இந்த 4 பேரும் சும்மா இருப்பாங்களா, ஹீரோனி கிட்ட வந்து வம்பி இழுக்கிறாங்க. உன்னதான்
தான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா, நீ எதுக்கு இங்க வந்தா? இங்க இருக்கிறவங்களே சர்வீஸ் பண்ண வந்துட்டியோ அப்படி ரொம்ப ஓவரா பேச ஹீரோனிக்கு கோவம் வந்து இவளை அரைஞ்சிட்டு, என்னடி பல்லு கூட ஒழுங்க விளக்க மாட்டியா, வாயை திறந்தாலும் கப்புன்னு வாடை இங்க வரைக்கும் அடிக்குது அப்படி சொல்லி அவளை கலாய்ச்சி விட, அதுக்கு இந்த ஜியாங் என்ன சொல்றானா, இவ ரொம்ப யோக்கியெல்லாம் கிடையாது, ஒரு ஓல்டு மேனை போய் லைக் பண்றா, இந்த ட்ரெஸ் கூட அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு போல அப்படி ரொம்ப ஓவரா சொல்ல, இந்த பையன் இருக்கான்ல அவனும், ஜீசு நீ எங்க இருந்துட்டு இப்படி கேவலமா இருக்கிய அப்படி சொல்ல, ஜியாங்கோ அந்த ஃபோட்டோவை எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறா. எல்லாருமே ஹீரோனி பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனே சொல்கிறா இவங்க எங்கள் வீட்டு பட்லர்னு. ஆனால் இந்த ஜியாங்கோ எப்படி தான் உன்னால் மட்டும் போய் சொல்ல முடியுதோ அப்படி சொல்லிட்டு 4 பேருமே ஓவராக பேசுகிறாங்க. உங்கள் அப்பா வயசு இருக்குமா அவங்களுக்கு, அவங்க கூட போய் இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்ல, ஹீரோனி எவ்வளோ தூரம் தான் பொறுமையாக இருப்பா என்ன, அவளுக்கும் சமய கோவம் வந்து 4 பேருமே டக்கு டக்குன்னு அறிஞ்சிடுறா. தென் இந்த ஜியாங்கோ மனசுக்குள்ள இங்கே வச்சு பிரச்சனை பண்ண வேண்டாம், பிறகு அன்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியே இருக்காவ அடிச்சாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ கேளுடி அவ இப்படி பண்ணிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் அதெல்லாம் பாத்துக்கலாம் பிறகு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இவங்க கிட்ட இந்த ஜியாங்கோ அவ ஒரு பணக்கார பொண்ணு தான் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. ஸோ அதுக்காக தான் இவங்களுமே இவ கூட சுத்திட்டு இருக்காங்க. தென் இந்த ஜியாங் இருக்கால அங்க ஒரு ஆளை பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் பேசுறா. இவங்க இவளோட பாய் ஃப்ரெண்டு போல, அவரோட காசுக்கு ஆசைப்பட்டு தான் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிறா. உண்மையாவே இவ லவ் பண்ணல. அவர் பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட தான் இந்த ஜியாங்க இன்ட்ரோ கொடுக்குறான். இவளுக்கு 23 வயசு தான் ஆகுது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையடா இந்த வயசுலயே உனக்கு எங்கான கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கே அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கும் ஜியாங்க பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிட்டு போல. அவர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸு, அதனால ஜியாங்க நைட்டு எனக்கு அனுப்பிவிடுறியா அப்படின்னு சொல்ல, அவருமே ஓகே தான் சொல்றாரு. இங்க ஜியாங்கும் மனசுக்குள்ள ஆமா 2 கலவனுக்கும் நான் தான் கிடைச்சனும் அப்படி சொல்லிட்டு இப்ப எப்படி கோத்து விட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோனி தான் கோத்து விடுறா. அண்ணா நிக்கால இவ தான் என்னோட சிஸ்டரு, ஒரு ஓல்டு மேனை பணத்துக்காக மேரேஜ் பண்ணியிருக்கா. ஸோ நீங்க காசு கொடுத்தா உங்க கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்ல, அவருக்கும் ஹீரோனி பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சு போயிட்டு போல. ஸோ ஓகேன்னு ஹீரோனி கிட்ட வந்து பேசுறாரு. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஹீரோனிக்கும் இவர் பேசுறது பார்த்து கடுப்பாகுது. ஸோ அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கா. உடனே இவரோ ஹீரோனி கையை பிடிச்சிட்டு, இன்னைக்கு நைட்டு என் கூட ஸ்பெண்ட் பண்ணு, உனக்கு 50,000 தாரேன், அதுவும் உனக்கு பத்தலைன்னா 1 மில்லியன் தாரேன் அப்படி சொல்லிட்டு அந்த பட்லர் அங்கிள் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த சைடு இந்த ஜியாங்கோ இதெல்லாம் கேட்டுட்டு, எனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டு 1 மந்த்துக்கு 1 மில்லியன் தான் தராரு, இவரு பரவாயில்லையே ஒரு நாளைக்கு 1 மில்லியன் கொடுக்காரு, பேசாம இவரை கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்க, அதுவே இந்த சைடு நம்ம ஹீரோன் கிட்ட ஜியாங் பாய் ஃப்ரெண்டுமே வந்துடுறான். இப்போ இவங்க 2 பேருமே ஹீரோன் கிட்ட ஓவரா பேச, நம்ம ஹீரோனிக்கு கோவம் வந்து அந்த ட்ரிங்க் எடுத்து ஊத்த, அவரோ ஹீரோனி பிடிச்சி அடிச்சிடாரு. அடிச்சுட்டு டைலாக்லாம் விடுறாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனியும் இந்த சொத்துக்கு அதிபதினு தெரியாம இருக்காரு. ஹீரோனியும் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த 3 நிமிஷத்துல இவங்க 2 பேரும் கம்பெனியுமே நீங்க க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல, இவங்களும் சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு என் பெட்ல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை இழுக்க, அப்ப பார்த்து பாடி கார்ட்ஸ்லாம் வந்து இவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சு வச்சிடறாங்க. அங்க ஹீரோ வருவான்னு பார்த்தா பட்லரனுக்கு தான் கெத்தா வராங்க. பட்லரன்களோ இவங்க திட்டிட்டு ஹீரோனி யாருன்னு தெரியுமா அப்படி சொல்ல வரும்போது ஹீரோனியை கையை காமிச்சிட்டு இப்போதைக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அவங்களும் அமைதியாயிராங்க. இந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த ஆளும் இருக்காருல, பிடிச்சு வச்சாலுமே வாய் சும்மா இருக்காது போல. ஹீரோனியும் பட்லர் அன்குளை பத்தி தப்பா தான் பேசுறாங்க. பட்லர் அன்குளோ அவங்கள திட்டி விட்டுட்டு கவுண்ட் பண்றாங்க. 3ன்னு சொன்னதுமே இவங்க 2 பேருக்குமே கால் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய கம்பெனி திவால் ஆகிட்டு அப்படின்னு சொல்ல, அப்பதான் இந்த ஆளுக்குமே பட்லர் அன்குளை ஞாபகம் வருது. சூ ஃபேமிலியோட பட்லர் தானே அப்படி சொல்லிட்டு 2 பேருமே சாரி சாரி அப்படி சொல்லி கதறாங்க. இங்க ஜியாங்கோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காலாம், அவன் என்ன சொல்றான்னா, எல்லாத்துக்கும் காரணம் ஜியாங் தான். அவ தான் சொன்னா ஹீரோனிக்கு காசு கொடுத்தாலே போதும் அவ எங்க கூட வந்துருவான்னு, அதனாலதான் நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோனியும் அவளையும் சேர்த்து பிடிங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் இவங்க 2 பேருமே அவளை அடிக்கிறாங்க. இவளும் மனசுக்குள்ள இந்த ஓல்டு மேன் பணக்கார வீட்டுல வேலை பார்க்க போல, அதான் ஹீரோனிக்கு ஒண்ணுனா பார்த்துட்டு போய் வாரான் அப்படின்னு தப்பா நினைக்க. இப்போவுமே நம்ம ஹீரோனியை இப்ப ஜியாங்க பார்த்துட்டு நீ இப்படி கேவலமான பொண்ணா இருப்பான்னு தெரியாம போயிட்டுன்னு சொல்ல, அதுக்கு இந்த ஜியாங்க சிரிச்சிட்டு, உனக்கு எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, உனக்கு ஒரு பணக்கார ஓல்டு மேனை தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்றா. அதுக்கு இந்த பட்லர் அன்கிள் என்ன சொல்றாங்கன்னா, நீ அவங்க கால் தூசிக்கு கூட ஆக மாட்டா, அவங்க கூட எல்லாம் உன்னை கம்பேர் பண்ணாத அப்படி சொல்லி நல்லா திட்டி விட்டுட்டு ஹீரோன் கிட்ட, ஹீரோ உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. இந்த 2 பேரையுமே ஹீரோனி போலீஸ்ல கேண்டில் பண்ண சொல்லிட்டா போல. அவங்களும் இப்ப புலம்பிட்டு இருக்காங்க, எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இதுக்கு காரணம் நீ தான் அப்படி
சொல்லிட்டு ஜியாங்க போட்டு நல்லா வெளுத்து வாங்குறாங்க ரெண்டு பேருமே. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோ ஹிரணிக்கிட்ட நீ இப்போ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் ஆகலை தானே அப்படின்னு கேட்க அவளுமே ஓகே தான் சொல்கிறா. ஹீரோவோ நான் எப்போதும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக பேசி ஹிரணிக்கு கிஸ் கொடுக்குறான். தென் அடுத்த நாள் கம்பெனியில் ஜியாங் அங்கிள் இருக்காங்களா, ஹிரணி பழி வாங்குறதுக்கு அவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதில் சைன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம ஹிரணி அதை பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல, ஸோ இதில் சைன் வாங்கியே ஆகணுமா அப்படி சொல்லி கேட்குமே அவரோ நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு, நீ மட்டும் சைன் வாங்கிட்டு வந்தானா உன்னை ரெகுலர் எம்ப்ளாயாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்ல ஹிரணிக்கே வேறு வழி இல்லை. இவர் ஏன் இப்படி பண்ணுறான்னா நேற்று ஜியாங்கு பாட்டில் அசிங்கப்பட்டாளா, ஸோ அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை ஆப்போசிட்டில் சைன் போடுற ஆளும் ரொம்ப கேவலமான ஆளு, அவர் கேரக்டரே சரியில்லை. அதை தெரிஞ்சுட்டு தான் ஹிரணி அங்கே அனுப்புறாரு. இன்னொரு சைடு அந்த ஆளை தான் காமிக்காங்க, அவங்க ஒரு பொண்ணு கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்காரு. ஹிரணியும் அங்கே போய் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்க அவரும் இன்னைக்கு நைட்டு என் கூட இருந்தால் மட்டும் தான் நான் சைன் போடுவேன் அப்படி சொல்லிட்டு போத மருந்தெல்லாம் கலக்கி ஹிரணிக்கு கொடுக்க வர ஹிரணியும் அந்த கம்பெனியோட பாஸுக்கே ஃபோன் பண்ணி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்ல அவருமே அங்க வந்துடுறாரு. ஹிரணி ஒரு பணக்கார பொண்ணு நினைச்சிட்டு தான் அந்த மேனேஜரை திட்டுறாங்க. அந்த மேனேஜர் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இவ ஒரு இந்தியன் தான் அப்படின்னு சொல்லியுமே இவரோ சரி சரி அப்ப நீ கண்டினியூ பண்ண அப்படி சொல்லிட்டு போயிடாரு. ஹிரணியும் இந்த பாஸ் இப்படி இருப்பாருன்னு நினைச்சே பார்க்கல. இப்போ இந்த ஆளும் அந்த போதை மருந்து இருக்குல்ல அதை ஹிரணி கிட்ட கொடுக்க வர ஹிரணியும் சொல்றா என் மேல மட்டும் ஒரு கை வச்சிங்கன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க அப்படி சொல்லியுமே அவரும் அதெல்லாம் கேட்க மாட்டுக்காரு. அதை கொடுக்க தான் ட்ரை பண்றாரு. கரெக்டா நம்ம ஹீரோயுமே அங்க வந்துடுறான். அந்த பாஸையுமே செமையா அடிச்சு போட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறான். ஹீரோ வந்து இப்போ என்ன சொல்றானா என் ஒய்ஃபு மேல மட்டும் கையை வச்சிங்க நீங்க எல்லாருமே செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஹீரணியும் அவங்களோட மேனேஜர் இருக்காங்களா அவங்க கிட்ட இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன ஃப்ராட் வேலைலாம் பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட கொடுங்க அப்படி சொல்லிட்டு இவங்களை மட்டும் சும்மா விடாதுங்க அப்படி சொல்லிட்டு ஹீரணியுமே போயிடுறாங்க. இங்கே அவங்களோட மேனேஜர் அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே செமையாக அடிச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் கம்பெனியில் ஹீரணிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஜியாங் அங்கிள் இருக்காங்கல்ல அவங்களோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இந்த ப்ராஜெக்ட் நீ முடிச்சிரு அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஹீரணியுமே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அதை முடிச்சுட்டு காலையில் தூங்கிட்டு இருப்பாளா, அப்போ பார்த்து இந்த ஜியாங்கோ அவளோட ஃப்ரெண்டுமே அங்கே வந்து ஹீரணி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளோட ப்ராஜெக்டை ஆட்டியே போடுறாங்க. ஹீரணிக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு, ஏன்னா நேற்று ஹீரணி பாத்ரூமில் இருக்கும்போது இவங்க இப்படி தான் ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. ஸோ ஹீரணியுமே அதை கேட்டிருப்பா, சரி இவங்க இப்படி திருடட்டும் அப்படி சொல்லிட்டு ஹீரணியுமே தூங்குற மாதிரி தான் ஆக்டிங் கொடுத்துருப்பா. இப்போ ஹீரணியே வெளியே வராளா, அப்போ அந்த பிளேஸ்ல ஒரு செக்யூரிட்டி இருக்காங்களா அவங்க யாருக்கிட்டயோ ஃபோன்ல பேசுறாங்க. ஜியாங் இருக்காளா அவ ஃபோனை மஸ்தருல ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ண சொன்னா, காசு வேற தாரேன்னு சொன்னா ஆனா அவ தரைய மாட்டுக்கா, நான் இன்னுமே டெலீட் பண்ணல அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரணி இதை கேட்டுட்டு அன்னைக்கு தானே நம்ம தங்கச்சிக்குமே அடிபட்டு இருந்துச்சு, ஸோ அந்த ஃபுட்டேஜா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆளு காசுக்கு தான் ஆசைப்படுறாங்க. ஸோ காசு கொடுத்துட்டு அவர்கிட்ட அந்த ஃபுட்டேஜுமே வாங்கிக்கிறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பை.